தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு என் வீட்டை விட்டு போனவதான் மேடம். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஏன்னா ஒரே இதுல 2 வீடு. அதை நீ அன்னைக்கே சொல்லிருக்கலாமே. சரி, நிச்சயத்துக்கு அப்புறம் கூட உனக்கு 5 மாசம் டைம் இருந்தது. இந்த 5 மாசத்துல நீ சொல்லியிருக்க முடியுமா முடியாதா? கல்யாணம் பண்ற வரைக்கும் காத்துட்டு வந்து ரிசப்ஷனை முடிச்சு அப்புறமா டக்குன்னு வெளியே போறது எப்படி சரியா இருக்கும்? இந்த பொண்ணை என்ன கேட்டாலும் எனக்கு அவங்களுக்கு தெரியும், அப்பா அம்மா தான் சம்மதம் பண்ணாங்க, நானும் சம்மதம் தான் சொன்னேன், அப்புறம் ஏமா வேண்டாங்கிற? எனக்கு வேண்டாம். திருமணத்தில் நாட்டம் இல்லாம என் வீடு இங்கே இந்த பக்கத்து வீட்லயே நீ போய் தனியா இருக்கேன்னா உன்னை அழைத்து வந்து நான் தாம்பத்திய உறவு கொண்டு வாழ்வது என்பது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். சுய விருப்பத்தின் பேரில தாம்பத்திய உறவு கொள்ள மறுத்து ஒரு பெண் இருந்தால் அது வந்து நீங்க டைவர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது. அம்மா, உனக்கு ஏதாவது பணம் கிடம் வேணுமான? மேடம், நான் வந்து பணம் கேட்க முடியாது மேடம், ஏன்னா நான் தான் அவங்களை ஏமாத்திருக்கேன் அப்படின்னால 2 பேரும் இப்பவும் பக்கம் பக்கம் வீட்டுல தான் இருக்காங்க. பயங்கர கதையா இருக்கு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கு எண் 150வது எபிசோட் நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் வழக்கம் போல் மேடம் இருந்தாலும் நிகழ்ச்சியின் தொடக்கத்திலிருந்து இந்த 150 வரைக்கும் மேடம் மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வரவேற்கலாம். மேடம், அப்படியெல்லாம் நான் சொல்லிட முடியாது. 150க்கும் நானே வந்து காரணம்னு சொல்ல முடியாது. நமக்கு இந்த அளவுக்கு வியூவர்ஷிப் கிடைக்கலன்னா இந்த நிகழ்ச்சி போயிருந்திருக்காது. அதனால நம்ம வியூவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நடத்துகிற நக்கீரனுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் சொல்லிக் கொள்கிறேன். மேடம், 150வது எபிசோட் எப்படி? இந்த வழக்கு எதை பற்றி மேம்? இந்த வழக்கு ரொம்ப சாதாரணமான வழக்கு, ஒரு சின்ன வழக்கு தான், ஒன்றும் இல்லை. நம்ம ஜேக்கப் வந்து சந்திக்கிறதுக்காக என்ன வந்திருந்தார். அப்புறம் வேறு யாரோ சொல்லி தான் வந்திருந்தாராம். அப்போ இந்த மாதிரி அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய பாதிரியார் சொன்னார், அவர் வந்து உங்களை போய் பார்க்க சொன்னாங்க அப்படின்னு. சரி, சொல்லுப்பா, என்ன விஷயம், எதுக்காக வந்த? இல்லைங்க, கல்யாணம் ஆயிடுச்சா? எப்போ ஆயிடுச்சு? பேச உடனே வராது மக்களுக்கு. அதனால் அவர்கிட்ட கேட்கும்போது கல்யாணம் எப்போ ஆச்சு? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சுங்க மேடம். சரி, 2 வருஷத்தில் என்ன? நீங்கள் உங்கள் சமூகத்தில் தானே நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க, பிகாஸ் உங்களுக்கு தெரியும் அவர் கிறிஸ்டியனாக இருக்கிறதுனால அவங்கள தான் கல்யாணம் பண்ணிங்களான்னு, இல்லை வெளியே இருந்து யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை, நான் வந்து என்னுடைய மதத்தை சார்ந்தவங்களை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அது வேறு யாரும் இல்லை, எங்கள் மாமா பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா, இல்லை மேடம், கல்யாணம் நிச்சயம் வந்து நிச்சயம் பண்ணினோம். நாங்கள் ஒரே வீடு 2 பாகமாக பங்கிருக்காங்க. ஒன்று வந்து அக்காவுக்கும் ஒன்று வந்து தம்பிக்கும் வந்திருக்கு. தம்பியோட பையன் இவங்க, அக்காவுடைய ஒரு பொண்ணு தான் இவருடைய மனைவி. இந்த 2 பேரும் போன எபிசோடு ஆண் பாவம் பொல்லாதது, இந்த எபிசோடு வந்து சம்சாரம் அது மின்சாரமா? ஐயோ, சம்சாரம் அது மின்சாரம்லாம் வர, நான் பேசி முடிச்ச பிறகு கமெண்ட் சொல்லுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். என்ன விஷயம்னா, 2 பேரும் சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கணும், பழகிருக்கணும், அப்படித்தானே இருப்பாங்க. அப்போ நிச்சயம் வச்சோம். 2 பேரும் பேசி பேரண்ட்ஸு குடும்பம் எல்லாம் ஒன்றா இருந்ததா, எந்த வித்தியாசமும் இல்லை மேடம். அப்படி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணினோம். நிச்சயத்துக்கு இருந்து 5 மாதம் மறுபடியும் டைம் கொடுத்து அப்புறம் தான் வெட்டிங்கை வச்சுட்டோம். அவங்க பெரும்பாலும் அந்த சர்ச்சில் தான் வைப்பாங்க. அதை ஒட்டி இருக்கிற ஹால்லையே ரிசப்ஷன்லாம் நடக்கும். ஸோ திருமணம் வந்து நல்லா நடந்தது. சரி, அப்புறம் என்ன பிரச்சனை? 2 பேரும் தெரிஞ்சவங்க, சம்மதத்தோடு நடந்திருக்கு. அப்புறம் என்ன? இல்லைங்க மேடம், அது கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு என் வீட்டை விட்டு போனவ தான் மேடம். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஏன்னா ஒரே இதில் 2 வீடு. அதனால் நான் வீட்டுக்கு போய் வேறு ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வராட்ட அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அம்மா கிட்ட. சரி, வருவாங்கன்னு பார்க்குறாங்க, வரல. நார்மலாகவே அந்த வீட்டில் இரவில் வந்து எதிர்பார்ப்பாங்கல்ல பொண்ணு வரும்னு, வரல. சரி, பின்னாடி வீடு தானே, போய் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு. சரிம்மா, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துடுறாங்க. அடுத்த நாள் வருவான்னு பார்த்தா வரல. அங்கே அதுக்கப்புறம் போகிறாங்க, வர மாட்டேங்கிறா. என்ன காரணம்னு யார் கேட்டாலும் அந்த பொண்ணு சொல்ல மாட்டேங்கிறா. அப்புறம் இவனே போய் கேட்குறான், என்னாச்சு உனக்கு, நீ சொல்லுமா, ஏதாவது நான் தப்பு பண்ணிட்டேனா, இல்லை எங்கள் வீட்டில் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா,
இல்லை நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த கல்யாணம் நடக்கலையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு கல்யாணமே பிடிக்காது, அதனால நான் கல்யாணம் வேண்டாங்கிறேன். அதை நீ அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே, நிச்சயம் பண்ணும்போதே சொல்லியிருக்கலாம். சரி, நிச்சயத்துக்கு அப்புறம் கூட உனக்கு 5 மாதம் டைம் இருந்தது. இந்த 5 மாதத்தில் நீ சொல்லியிருக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு நான் வரமாட்டேன்னு சொல்லிடுது. இவரும் வெயிட் பண்ணுறாரு. ஏன்னா 2 பேரும் ரொம்ப நெருங்கின சொந்தமாச்சா. அதனால என்ன நினைக்கிறாங்க, கொஞ்ச நாள் போனால் நாங்கள் சரி பண்ணிடுவோம், பொண்ணை சொல்லி திருத்திடலாம், நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா அப்படின்னு மாப்பிள்ளைக்கு பொண்ணோட அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ 6 மாதம் இப்படியே போகுது. 6 மாதத்துக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம கோவிலில் போய் சொல்லலாம், அதாவது சர்ச்சில் போய் சொல்லலாம். பிரீஸ்ட்கிட்ட சொன்னாக்க இது ஏதாவது பேச முடியும். அவரும் சரி பேசுகிறேங்க. இதில் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கிறிஸ்துவ திருமணம் வந்து இவ்வளோ ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஒரு ஃபிக்ஸ் பண்ணும்போதே இந்த மாதிரி இன்னாருக்கும் திருமணம் நடப்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் யாருக்கேனும் ஆட்சேபனை இருக்குமானால் நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு இவ்வளவு நாள் நோட்டீஸ்னு ஒரு 30 நாள்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கொடுக்கறது வழக்கம். ஒரு நல்ல நடைமுறை அது. பொண்ணுக்கு பிடிக்கலன்னா பொண்ணு சொல்லலாம், பையனுக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம். இல்லை பையன் யாராவது ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு அதை அங்கேயே விட்டுட்டு இங்கே வந்துருச்சுன்னா அந்த பொண்ணை வந்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒரு காதலன் இருந்து காதல் பண்ணிகிட்டே இருந்துட்டு முடியலன்னா அந்த பையன் சொல்லலாம். ஸோ ஆட்சேபனை கொடுப்பதற்கான ஒரு முழுமையான ஏற்பாடு கிறிஸ்துவ திருமணங்களில் இருப்பதை நான் பார்க்குறேன். அப்போ நீங்கள் சொல்லியிருக்கலாம். இப்போ வந்து அதுக்கப்புறமா இதெல்லாம் 2 பேரும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. நிச்சயத்துக்கு அப்புறமா 2 பேர்கிட்டையும் ஒரு கேள்வித்தாள் கொடுக்கப்படும். கிறிஸ்துவ திருமணத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேர், நீங்கள் வந்து இந்த திருமணத்திலே உங்களுக்கு விருப்பம் உண்டா, பெற்றோர் கட்டாயப்படுத்தியோ அல்லது மற்றவர் கட்டாயத்தின் பேர்லையோ நீங்கள் கல்யாணம் செய்கிறீங்களா. இப்போ இதுக்கெல்லாம் பாசிட்டிவாக வரணும். ஒரு 12 கேள்வியோ 15 கேள்வியோன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம் இதிலே உண்டா, உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்கிறதா. அடுத்தது, திருமணம் செய்து கொண்டால் பிள்ளை பெறுவது என்பது ஒரு பொறுப்பாகிறது, அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா, எவ்வளவு குழந்தைகள் வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். இது எதுக்காகன்னா, உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை, எவ்வளவு. சில பேர் வந்து எனக்கு ஒன்று தான் வேணும்னு நினைக்கலாம், அதே ஒரு பிரச்சனையா, அதனால அதுவும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்படி வரிசையாக எல்லா கேள்விகளும், நீங்கள் வந்து கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுகிறீர்களா, நீங்கள் வந்து அன்றாடம் வந்து ப்ரேயர் செய்வீங்களா, இந்த மாதிரி சாதாரண கேள்விகளும் இருக்கும். தாம்பத்திய உறவு கொண்டு வாழ உங்களுக்கு சம்மதம் தானே அப்படின்னு இருக்கும். ஸோ அத்தனை கேள்விக்கும் புருஷனும் வந்து பதில் சொல்லணும், அதாவது கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனும் சொல்லணும், இந்த பொண்ணும் பதில் சொல்லணும். அது ஓகே பண்ணதுக்கு அப்புறமா கவுன்சிலிங் நடக்கும். இந்த வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வது. ஏன்னா நீங்கள் 2 பேரும் தனித்தனி ஆளுங்க. மோஸ்ட்லி வந்து குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் ஆனால் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வெளி குடும்பத்திலிருந்து வருகிற பொழுது ஒரு திருமணத்தில் என்னென்னா இருக்கும், இதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், எப்படி பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், எப்படி வந்து நம்முடைய ப்ரேயர்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. மனசில் சந்தேகம் இருந்தால், தாம்பத்தியம் பற்றி சந்தேகம் இருந்தால், ஒரு காலத்துல எல்லாம் உடலுறவு பற்றி பெண்களுக்கு தெரியாமல் இருக்கும், இல்லை ஆண்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது, அந்த மாதிரி விஷயங்கள் கூட கேட்டாக்க அனுப்புவாங்க. மன ரீதியாக ஒரு பயம் இருந்தால் அதுக்கு வந்து அந்த கவுன்சிலிங் சென்டர் ரெஃபர் பண்ணும், நீங்கள் இந்த ஆளை போய் பாருங்கள், சைக்கியாட்ரிஸ்ட் இந்த மேடத்தை போய் பாருங்கள், அவங்க இது எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் அந்த கல்யாணமே நடக்கும். ஸோ இதில் சர்ச்சும் இன்வால்வ் ஆகியிருக்கும், சொந்த பந்தங்களும் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க, கவுன்சிலர்ஸு இதெல்லாம் இருக்கும். இவ்வளவும் கேள்விகள் நடக்கும். நல்ல ஏற்பாடு இதெல்லாம் உண்மையிலேயே. ஸோ அந்த மாதிரி எல்லாம் கேட்டபோது இந்த பொண்ணு எனக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லைன்னு ஒரு வார்த்தை அந்த கொஸ்டின் பேப்பரில் எழுதியிருந்தாங்கன்னா ஆன்சரா இது வந்திருக்குமா? அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் நிச்சயம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சா. இப்போ அந்த 5 மாசத்துல சொல்லலை, கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி கூட வந்து பாதிரியாரெல்லாம் அந்த இதெல்லாம் தெளிப்பாங்க. இப்போ நம்ம ஊர்ல செய்கிறாங்கல்ல, ஹிந்து மதத்தை சார்ந்தவங்க என்னென்னமோ தெளிச்சு இதெல்லாம் பண்ணி சுத்தம் பண்ணி புண்ணியார்ச்சனம் என்னென்னவோ நடக்கும், எல்லா சடங்குகளும். அந்த மாதிரி எது பண்ணினாலும் எல்லாருக்கும் தரும். கல்யாணம் பண்ற வரைக்கும் காத்துட்டு இருந்து ரிசப்ஷனை முடிச்சு அப்புறமா டக்குன்னு வெளியே போகிறது எப்படி சரியா இருக்கும். ஸோ இவங்க போய் சொல்றாங்க, அவர் வரார், வந்து பேசுறார். முதல்ல 2 பேரையும் அங்கே வர சொல்றாரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஜேக்கப் சொல்றாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வந்து திருமணம் செய்து கொண்டு வந்து ஒரு மன வாழ்வு இருக்கணும், என்னுடைய தலைமுறைக்கான அடுத்த வாரிசு உருவாகணும்,
எங்கள் அப்பா அம்மாவை பார்த்த பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், எனக்கு அவளை தெரியும் எல்லாம் சொல்கிறாரு. இந்த பொண்ணை என்ன கேட்டாலும் எனக்கு அவங்களை தெரியும், அப்பா அம்மா தான் சம்மதம் பண்ணாங்க, நானும் சம்மதம் தான் சொன்னேன், அப்புறம் ஏம்மா வேண்டாங்கிற? எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ரொம்ப கேட்டதுக்கு பிறகு அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை. நீ சொல்லியிருக்கலாம்ல, பையனை பிடிக்கலையா, பையனுடைய குணம் சரியில்லையா, இல்லை வேற ஏதாவது நீ தப்பு பார்த்துருக்கிறியா, இல்லை நீ வேற யாரையாவது காதலிக்கிறியா, எல்லா கேள்விகளும் முன்ன வைக்கப்படும். எல்லாம் இல்லை இல்லை, எனக்கு திருமணத்தில் நாட்டம் இல்லை. இப்போ என்ன பண்ணுவீங்க? திருமணத்தில் நாட்டம் இல்லாமல் என் வீடு இங்கே இந்த பக்கத்து வீட்லேயே நீ போய் தனியாக இருக்கேன்னா உன்னை அழைத்து வந்து நான் தாம்பத்திய உறவு கொண்டு வாழ்வது என்பது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஒருவேளை அது குறித்து அருவருப்பு இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு கூட பேசினதுக்கு அப்புறம் 2 ஃபேமிலியும் சேர்ந்து கவுன்சிலிங் அனுப்பலாம். வெளியே யாராவது ஒருத்தர்கிட்ட அனுப்பி இதை தெளிவை முயற்சி பண்ணுறாங்க. 1 வருஷம் முடிஞ்சது, 2 வருஷம் முடிஞ்சது. அப்புறம் அந்த தம்பி சொன்ன போது சொன்னேன், தம்பி இங்கே பாருங்க, 2 வருஷங்கிறது ஒரு முக்கியமான தருணம். சட்டம் என்ன சொல்லுதுன்னா 2 வருஷத்துக்கு அந்த பெண் அல்லது ஆண் தன்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் தாம்பத்திய உறவு கொள்ள மறுத்தால், அதாவது டிவோர்ஸ் ஆக்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. முதல்ல இந்தியன் டிவோர்ஸ் ஆக்ட்னு இருந்தது, இப்போ வெறும் தி டிவோர்ஸ் ஆக்ட். இந்த டிவோர்ஸ் ஆக்டில் செக்ஷன் 10 அதில் ரோமன் லெட்டர் 7 வந்து என்ன சொல்லுது, சுய விருப்பத்தின் பேரில் தாம்பத்திய உறவு கொள்ள மறுத்து ஒரு பெண் இருந்தால், அதுக்கும் அந்த பீரியடில் அது மாதிரி பண்ணினா அது வந்து நீங்கள் டைவர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதுலேயே இன்னொரு பிரிவு என்ன சொல்லுதுன்னா 2 வருஷம் தொடர்பு இல்லாமல் இருந்தால் அதுக்கும் கொடுக்கலான்னு. அப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி இப்போ சொன்னேன். அப்போ இல்லை மேடம், டெசர்ஷன் எல்லாம் வேண்டாம், ஏன்னா நாங்கள் நடுவில் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், கவுன்சிலர்கிட்ட போயிருக்கோம் அப்படின்னு. சரி பரவாயில்ல விடு, நம்ம இந்த ப்ரொவிஷனில் போடலாம். ப்ரொவிஷனில் நாங்கள் போட்ட உடனேயே அந்த பொண்ணு வரல. ஆனால் எக்ஸ்பார்ட்டி ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு திரும்ப வந்து இல்லை மற்றவங்கெல்லாம் சொன்னாங்க நான் வாழ விரும்புகிறேன்னு சொல்லி வந்துட்டா அது பிரச்சனையாகிடும். ஸோ கூப்பிட்டு பேசுங்க, கூப்பிட்டு பேசுங்க, எங்கள் நம்பர் கொடுங்க, நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன், உங்களை வச்சுட்டு பேச மாட்டேன், என்னன்னு கேட்கலாம். ஒருவேளை வாழ முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்தால் நான் அதை சொல்கிறேன். ஸோ பேசினேன். அப்போ இல்லை எனக்கு வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை மேடம், அவர் நல்லவர் தான், எனக்கு திருமண வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அம்மா ஏதாவது பயம் இருந்தால் சொல்லுங்கள், தைரியமாக என்னன்னாலும் பண்ணலாம். எல்லாருமே இதுதான் மேடம் நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் அப்பா சொன்னார், அம்மா சொன்னாங்க, அப்புறம் எங்கள் சர்ச்சில் அவர் சொன்னார், நிறைய சைக்காட்ரிஸ்ட்டை போக சொன்னாங்க, எல்லாமே நான் பண்ணிட்டேன் மேடம், எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் இட் அப்படின்னு எனக்கு தோணுது மேம். சரி அவள் உறுதியாக சொல்லிட்டேன். சரிம்மா அவர் போடுறதில்ல நோ அப்ஜெக்ஷன் சொல்லி பண்ண வரையா என்ன பண்ணுறேன்? இல்லை மேடம் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்கிறேன், எனக்கு டைவர்ஸ் தான் வேணும். அப்போது பையன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நீ ஒத்துக்கிறியா? ஆமாம் அப்படின்னா அதை முழுக்க எழுது, நிரூபண வாக்குமூலம் நாங்கள் தாக்கல் பண்ணணும். ஸோ அந்த நிரூபண வாக்குமூலத்தில் அவங்க என்னை கூப்பிட்டாங்க, கேட்டாங்க, நான் மறுக்கலை, நான் மனப்பூர்வமாக தான் வந்து கல்யாணத்துக்கு சம்மதித்தேன். ஆனால் எனக்கு வந்து அப்போ சொல்கிற தைரியம் இல்லை, இப்போ தான் சொல்ல முடிஞ்சது. அவங்க யாரும் என்னை கம்பல் பண்ணலை. இத்தனையும் தன்னுடைய பிரமாண வாக்குமூலம்னு சொல்லுவோம். அந்த வாக்குமூலத்தில் அந்த பொண்ணு எழுதிச்சு சார், கம்ப்ளீட்டாக எழுதி. அப்புறம் ஜட்ஜுக்கு முன்னாடி போய் 2 பேரும் நின்னாங்க. திரும்ப கவுன்சிலிங்க்கு அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. நாங்கள் அட்வொகேட்ஸுங்கிற முறையில் சொன்னோம், ஏற்கனவே 2 வருஷமாக பிரிஞ்சிருக்காங்க, இது 2 பேருமே அத்தை மகன் மானம் அப்படி தான் உறவு, நெருங்கிய உறவு. ஓ நெருங்கிய உறவுங்கிறதுனால இவங்க கல்யாணத்தை வேண்டாங்கிறாங்களா அப்படின்னாப்புல. அது ஒரு பாயிண்ட், வேலிட் பாயிண்ட் நமக்கு. அப்படி நெருங்கிய உறவில் பிறக்கிற பொழுது குழந்தைகள் வந்து வேறு விதமாக பிறப்பதற்கான வாய்ப்பு உண்டு, குறைபாடுகளோடு, வேறு விதமான குறைபாடுகளோடு பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா அப்படி ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்குள்ளே கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுது. அதனாலயா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் கவுன்சிலிங் வேண்டான்னு சொல்லிட்டோம். அப்புறம் நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு. அப்புறம் ஜட்ஜு வாங்கி பார்த்தாங்க. அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஜட்ஜம்மா அந்த பொண்ணை கூப்பிட்டு நீ தனியாக என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாம். காரணமே இல்லாமல் ஒருத்தர் பிரிகிறாங்களேன்னு நினைக்கும் போது எல்லாரும் அவங்கவுங்க தரப்பில் முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் அந்த அம்மாவும் பேசி சொல்லி பார்த்தாங்க, வேற எதுவுமே இல்லை சார், எனக்கு கல்யாணம் வேண்டாம். புது காரணமாக இருக்கு. ஏம்மா நீ என்ன நன்னாக போறியா அப்படின்னு கேட்குறாங்க.
அதுவும் இல்லை மேடம். நான் இந்த வாழ்க்கையில இருக்க விரும்புறேன். என்னால வந்து பொட்டு வைக்காம அது பண்ணாம இது பண்ணாம அதெல்லாம் எனக்கு முடியாது. பொட்டு வைப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, எந்த பிரிவுன்னு நான் அதெல்லாம் கேட்டுக்கல. அதெல்லாம் எனக்கு முடியாது. நான் வந்து கலர் தான் ட்ரெஸ் போட்டுப்பேன், நான் வெளியே போவேன், சினிமா பார்ப்பேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு அதெல்லாம் எங்கன்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவோட தான் இருக்க விஷயம். எங்கள் குடும்பத்தை நான் நேசிக்கிறேன். எல்லா விஷயமும் சொன்னதுக்கப்புறம் சரி எப்படியோ போ அப்படின்னு சொல்லி ஜட்ஜும் வந்து 2 பேரும் பிரமாண வாக்குமூலம் கொடு அப்படின்னாங்க. 2 பேருடைய பிரமாண வாக்குமூலத்தையும் நாங்கள் தாக்கல் செஞ்சோம். அப்புறம் தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் தான் எவிடன்ஸ் எடுத்தாச்சு. அம்மா உனக்கு ஏதாவது பணம் கிடம் வேணுமான்னு. மேடம் நான் வந்து பணம் கேட்க முடியாது மேடம், நான் வேணா அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், அதுதான் நான் செய்ய வேண்டிய காரியம், ஏன்னா நான் தான் அவங்கள ஏமாத்திருக்கேன் அப்படின்னாப்புல. அவன் சொல்லிட்டான், நீ யாரு நான் யாரு, நம்ம உறவு, இதில் நீ என்ன ஏமாத்துறது, என்ன நடந்தது நடந்தாச்சு, என் தலையெழுத்து அப்படி இருந்தது, நீ இதை முதலையே சொல்லியிருக்கலாம், எனக்கு உன் மேலே கோவமே இல்லைப்பா அப்படின்னு அவனும் சொன்னான். சச் அ ஒண்டர்ஃபுல் கப்புள் சார், ரியலாகவே சொல்கிறேன். அவ்வளோ அழகாக வந்துச்சு. அப்புறம் டைவர்ஸ் ஆர்டர் கிராண்ட் பண்ணினாங்க. இதே பிரிவின் கீழே டைவர்ஸ் ஆர்டர் கிராண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டைவர்ஸ் ஆர்டரில் கூட ஒய்ஃப் ஆஃப் ஜேக்கப்னு வர்றதுக்கு பதிலாக அது வந்து ஃபாதர் ஆஃப் ஜேக்கப்னா ஏதோ ஒரு தப்பாக ஒரு இது போட்டு வந்துருச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு 3 மாதம் நடந்து அதையெல்லாம் திருத்தி மாடிஃபிகேஷன் ஆஃப் தி ஆர்டருக்கு போட்டு அப்படி தான் நாங்கள் அந்த ஆர்டரை வாங்கினோம். 2 பேரும் இப்பவும் பக்கம் பக்கம் வீட்டில் தான் இருக்காங்க. பயங்கர கதையாக இருக்கு. ஒரு 12 வருஷம் ஆகி போச்சுனாலும் 2 குடும்பமும் அதே உறவுகளோடு தான் இருக்காங்க. அந்த பையனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த பெண் கல்யாணமே பண்ணாமல் தான் இருக்காங்க. கல்யாணமே பண்ணாமல் தான். ஒருவேளை நிஜமாவே அப்படிதான் அவங்களுக்கு ஃபீல் பண்ணாங்களோ என்னவோ, அந்த தம்பிக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த கல்யாணத்துக்கு இந்த பொண்ணும் தான் வந்துச்சான், அதுவும் கேள்விப்பட்டேன். என்னோட ஜூனியர் போயிட்டு வந்தாங்க அந்த கல்யாணத்துக்கு. ஸோ அந்த பையன் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். திருமண வாழ்க்கையில் மற்றபடிக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வடிவேல் படத்தில் வர மாதிரி மேம், முன்னாடிலாம் காரணம் சொல்லி அடிப்பாங்க, இப்போ எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியலங்கிற மாதிரி ஒரு காரணமே இல்லை. எவ்வளவு சீரியஸான மேட்டர்ல இவர் வடிவேலை எழுத்துட்டு வந்து சரி, அது உண்மைதான். நமக்கு தெரியாது சார், காரணங்கள் இருக்கும், அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பக்குவம் இல்லை, சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. இந்த 2 விஷயமும் சாத்தியம்தான். ஆனா சுமூகமா இந்த விஷயம் முடிஞ்சதுங்கிறதுல எனக்கு ஒரு நிம்மதி. ரொம்ப நன்றி மேடம். 1000வது எபிசோட்லயும் உங்களை சந்திக்கணும்னு. எப்படி சார்? வணக்கம் சார், விடை தருகிறேன். நன்றி மேடம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.